தந்தை பெரியார் அவர்களின் 52வது நினைவு நாளை குத்துஸ்ரீ குருசாமி படிப்பகத்துக்கு அறிவு சார்ந்த நூல்களை வழங்கிய மதிப்புக்குரிய ஆதித்தமிழர் பேரவையின் நிறுவன தலைவர் அதிகமான் அவர்களுக்கு நன்றி காட்டுகின்ற வகையிலும் திராவிட இயக்கத்தின் வீராங்கனைகளாக விளங்கி இன்றைய தமிழ்நாட்டிலே பெண் சமூகம் ஓங்கி வளருவதற்கு இன்றைக்கு ஆணாதிக்கத்திலிருந்து ஓரளவு தமிழ்நாட்டிலே பெண்கள் விடுதலை பெற்றிருப்பதற்கு காரணமாக விளங்கிய திராவிட இயக்கத்தின் வீராங்கனைகளுடைய படங்களையும் திறந்து வைத்து தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் இப்பகுதியில் பல்லாண்டு காலம் கொள்கை உணர்வோடு பாடுபட்டு கழகம் அறிவிக்கின்ற அத்தனை போராட்டங்களிலும் பங்கேற்று கடந்த 20ஆம் தேதி மறைந்த தோழர் ஈஸ்வரனுடைய படத்தை திறந்து வைக்கின்ற நிகழ்வுக்கும் தலைமை தாங்கி இருக்கின்ற வழக்கறிஞர் சண்முக சுந்தரம் அவர்களே, இங்கே சிறப்புரையாற்றக்கூடிய ஆதித்தமிழர் பேரவையின் நிறுவன தலைவர் தோழர் அதியமான் அவர்களே, இந்த படிப்பகத்தை தொடர்ந்து சிறப்பாக நிர்வகித்து நடத்தி வந்து இன்றைக்கு வரவேற்புரையாற்றிய தோழர் கதிரவன் உள்ளிட்ட இங்கே பங்கேற்றிருக்கின்ற சிறப்பாக இங்கே வந்து கலந்து கொண்ட உஜயினி சட்டர்ஜி அவர்களே மற்றும் தோழர்களே, பெரியோர்களே, அனைவருக்கும் முதற்க நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எடுத்து சொல்வது அவருக்கு நன்றி காட்டுகின்ற பணியாகும். தோழர் ஈஸ்வரன் மிக மிக அமைதியான தோழர், ஆனால் கொள்கை பற்றில வீரியமிக்கவர். தன்னை எப்போதுமே முன்னிலைப்படுத்தி கொண்டதே இல்லை. எந்த நிகழ்விலும் பெயர் இருக்கின்றதா இல்லையா என்றெல்லாம் எப்போதுமே அவர் பார்த்ததில்லை. அழைத்த அழைப்புக்கு முதல் ஆளாக வந்து அமர்ந்திருப்பார். அவர் வந்திருக்கின்றாரா இருக்கின்றாரா என்பது கூட நாம் போய் பார்த்தால் தான் அவ்வளவு ஒரு ஓரமாக ஒதுங்கி உட்கார்ந்திருப்பார். மற்ற தோழர்களிடத்தில் கூட அதிகமாக உரையாடுகின்ற பழக்கம் இல்லை. அதே கூட அப்படிப்பட்ட ஒரு பழக்கத்தினாலே கூட அவரை இன்றைக்கு மறைவதற்கு அதுவும் ஒரு காரணமாக அமைந்து விட்டது. அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டதை யாரிடமும் சொல்லவில்லை, பேசவில்லை. நெருங்கிய தோழர்களிடத்தில் கூட ஏனோ அவர் தனக்கு வந்து தன்னோடு இருக்கட்டும் என்ற வகையில் யாருக்கும் தொல்லை தரக்கூடாது என்று நினைத்தாரோ தெரியவில்லை. ஆனால் நாம் நிச்சயமாக அவர் நம்மோடு அதை மட்டும் பகிர்ந்திருந்தால் நாம் அவரை காப்பாற்றியிருக்க முடியும். ஆனாலும் சின்ன வயதிலே நாம் இங்கே தோழர்கள் மதிப்புக்குரிய சண்முக சுந்தரமும் புருஷோத்தமன் அவர்களெல்லாம் சொன்னது போல இந்த இயக்கங்களுக்கு இந்த அரிய தோழர்கள் என்பது மிகப்பெரிய இழப்பு. குடும்பத்தின் இழப்பை விட சமூகத்துக்கும் இயக்கத்துக்கும் மிகப்பெரிய இழப்பு. ஏனென்று சொன்னால் கிடைக்காது. சொல்லுவார், நான் அடிக்கடி சொல்வது, ஒரு வைரம் தங்கம் கூட எடுக்க வேண்டும் என்று சொன்னால் பலாயிரம் அடிகள் தோண்டி நிலத்துக்கடியிலே போய் தேடி பல பேர் உயிரை கொடுத்து தோண்டி எடுத்தால் 1 கிராம் தங்கம் கிடைக்கும், ஒரு சிறு வைரம் கிடைக்கும். அதற்கு 1000 அடி நிலத்தை அகழ்ந்து போய் தேடி எடுக்க வேண்டும் அந்த தங்கத்தை கிடைப்பதற்கு. அதைவிட அரிதானவர்கள் இந்த சுயமரியாதை தந்தை திராவிட இயக்கத்தின் தோழர்கள், பொது உடைமை இயக்கத்தின் தோழர்கள், அம்பேத்கர் இயக்க தோழர்கள் அரிதிலும் அரிதானவர்கள். இந்த கொள்கையோடு எந்த பற்றும் இல்லாமல், குடும்பத்தை பற்றி கவலைப்படாமல், வருமானத்தை பற்றி கவலைப்படாமல், புகழை பற்றி கவலைப்படாமல் இந்த சமூகத்துக்கு உழைக்க வருகின்றவர்கள் அரிதிலும் அரிது. நான் கூட்டங்களில் கூட சொல்லுவேன்,
ஒரு கூட்டம் போட்டால் குறைந்தது ஒரு 25,000, இப்போல்லாம் ஒரு 25,000 30,000 இல்லாத ஒரு சிறு கூட்டம் கூட நடத்த முடியாது. அதையே கணக்கிட்டாலும் கூட ஒரு 30,000 ரூபா செலவிட்டு ஒரு கூட்டத்தை போட்டால் ஒரு தோழர் கிடைப்பாரா என்பது அதிசயம். அதை கேட்டு மக்கள் செல்வார்களை தவிர பங்கெடுத்து கொள்கின்ற தோழர்களாக வருகின்றவர்கள் நாம் 1,00,000 ரூபாய் கூட்டம் செலவழித்து போட்டாலும் ஒரு தோழர் கிடைப்பது அரிதிலும் அரிது. அப்படி இருக்கக்கூடிய நிலையில ஒரு தோழரை, கிடைத்த தோழரை நாம் இழந்து விட்டோம் என்று மிக மிக வேதனையாக இருக்கின்றது. அவருக்கு நாம் வீர வணக்கம் செலுத்துவது, நாம் அவரை நமக்கு மேலும் மேலும் நாம் அவரை பார்த்து சமூகத்துக்கு உழைக்க வேண்டும் என்று நாமே உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக அவருக்கு நாம் இன்றைக்கு வீர வணக்கம் செலுத்துகின்றோம். அதே போல வீராங்கனைகளுடைய படங்கள் இங்கே திறக்கப்பட்டிருக்கின்றது. அத்தனை பேரும் இங்கே வந்திருக்கின்ற வீராங்கனைகள் நாகம்மையார், பெரியாருடைய துணைவியார் நாகம்மையார். பெரியாரை சிறு வயதிலேயே காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்கள். அவர் ஒரு வைதிக குடும்பத்தில் பிறந்து வந்தவர், உறவினர் தான் பெரியாருக்கு. ஆனால் வைதிக குடும்பத்தை சார்ந்தவர். ஆனால் திருமணத்துக்கு பின்னால் பெரியார் வழியை பின்பற்றி பெரியாருக்கு உற்ற துணையாய் அவர் இறந்தபோது பெரியார் எழுதிய கவிதை என்பது ஒரு இலக்கியம் சார்ந்த கவிதை. ஒரு துணைவனை இழந்தேன் என்று சொல்வதா, நண்பனை இழந்தேன் என்று சொல்வதா என்று அவர் எழுதியிருப்பது மிக மிக எப்படி அவருக்கு உற்ற துணையாக இருந்தார் என்பது பெரியார் எழுதிய அந்த இரங்கல் செய்திகளை நான் அவருக்காக நான் என்ன செய்தேன், எதுவும் செய்யவில்லை, நான் அவர் கொடுத்தது துன்பத்தை தவிர வேற எதையும் செய்யவில்லை என்று பெரியார் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுப்பார். அப்படிப்பட்ட ஈடுபாட்டோடு பெரியாருக்கு துணையாக இருந்து வைக்கத்திலே போய் பெரியார் போராடி அவர் சிறைக்கு போன பின்னாடி அன்னை நாகம்மையார் போய் அந்த போராட்டத்தை முன்னெடுத்து மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்து, பெண்கள் ஈரோட்டிலிருந்து தன்னோடு சேர்ந்த பெண்கள் அழைத்து போய் பிரச்சாரம் செய்து அவரும் கைதான். அப்படி அதே போல ஈரோட்டில் சொல்லுவார்கள், நான் பெரியாருடைய இல்லம் வருகின்ற தோழர்களுக்கெல்லாம் உணவு கிடைக்கும், அது தருவது நாகம்மையார் அவர்கள். யார் வந்தாலும், எந்த தோழர் வந்தாலும் எங்கள் தமிழ்நாடு பூரா இருந்து பெரியாரை பார்க்க வருவார்கள், தலைவர்கள் வருவார்கள், அத்தனை பேரும் உபசரித்து அவர்களுக்கு உணவு வழங்கி எவ்வளோ நேரமானாலும் உணவு கொடுத்து, அப்போது ரயிலோ பேருந்தோ அதிகமாக இருக்காது, நேரமாகிவிடும். அவர்களுக்கு அங்கே தங்குவதற்கு ஏற்பாடு செய்து வீட்டின் பக்கத்திலேயே வீட்டின் ஒரு பகுதியில் தங்க வைத்து உபசரித்து நாகம்மையார் அவர்கள் அனுப்புவார் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட வீராங்கனைகள் தொடர்ச்சியாக அந்த வரலாறுகளும் கூட இங்கே புத்தகங்களாக, சிறு சிறு புத்தகங்களாக இருக்கின்றது. தோழர் பேராசிரியர் ஒரு நூல் சுயமரியாதை இயக்க வீராங்கனைகள் என்று ஒரு சிறு தொகுப்பு திராவிட கழகத்தில் வெளியிட்டது இருக்கின்றது. நாம் அதெல்லாம் வாசிக்கின்ற போது அதை நாம் அவர்களை தெரிந்து கொள்ள முடியும். பெண்கள் எப்படி பெரியார், அதனால்தான் பெரியார் அவர்களெல்லாம் சேர்ந்து பெரியாருக்கு பெரியார் என்று பெயரை வைத்தார்கள். அதை இன்னைக்கு வந்திருக்கிற ஒரு சங்கி, சங்கி, அதுவும் சங்கி தான், தமிழ் தேசியம் பேசுகிற சங்கி, அது பேசுகிறது அவர் மட்டும்தான் பெரியாரா, அது இப்போ வேற பெரியார், அதுக்காக ஒரு கூட்டம் போடுறாரா. இப்போ மக்களை குழப்புவதும் இந்த பார்ப்பனர்களுக்கு துணை போவதற்காக தொடர்ந்து இயங்கி வருகின்றார்கள். அப்படி திரும்ப ஒரு கூட்டம் என்று அறிவிச்சிருக்கா, அதில் இதைத்தான் பேசுகிறோம். ஆனால் பெரும் மதிப்புக்குரிய நாங்கள் இப்போ மதிப்புக்குரிய அண்ணன் புருஷோத்தன் கூட பாரதியை பற்றி சொல்லி, நான் எதற்கு இந்த முரண்பாடு, தோழமைக்குள் எதற்கு விரிசல் என்பது போல கருத்துக்களை சொன்னார்கள். ஆனால் நாம் பெரியார் காலத்திலிருந்தே பாரதியினுடைய கவிதை வரிகளை யாரும் குறை சொல்வதில்லை. அருமைய கவிதை நடை வரிகள் எல்லாம். ஆனால் அதிலிருந்து கருத்துக்கள் தான் மாறுபடுகின்ற போது அதை விமர்சித்து பேச வேண்டிய, அதில் இப்போ பேச வேண்டிய கட்டம் ஏன் வந்ததுன்னா, இவர் போய் பாரதி உடைய பார்ப்பனுடைய கடப்பாரை எடுத்து திராவிட இயக்கத்தை, கோட்டையை தகர்ப்பேன் என்று சொன்னதுனால நாம் இளைஞர்கள், இன்றைய இளைஞர்கள், இப்போ அசரப் அலி சொன்னார் பாருங்க, அவங்க முழு புத்தகங்களோ எதையும் வாசிக்கிறது இல்லை. வாட்ஸ்அப்
ஃபேஸ்புக் செய்திகளை மட்டும் சிறு சிறு செய்திகளை பார்த்து ஆவேசமாக கத்தி பேசுவதை ரசித்து, சொல்லக்கூடிய பொய்களை ரசித்து நிறைய பொய் சொன்னார். ஏலத்தை பற்றி நிறைய பொய். ஆமக்கறி சாப்பிட்டது திடீர்னு இப்போ ஒரு பொய் சொல்லிட்டாரு. என்ன சொன்னார்? மான் ஊறுகாய் சாப்பிட்டேன் அப்படின்னு ஒரு கதையை சொன்னார். அதை நான் மதுரையில் பேசும்போது சொன்னேன். ஊறுகாயில் மான் ஊறுகாய்னு சொல்லி ஊறுகாய் மாமிக்கே, நம்ம ஊறுகாய் மாமி யாருக்கும் தெரியும், நிர்மலா சீதாராமன், அவங்களுக்கே மானில் ஊறுகாய் போட முடியுமான்னு தெரியாது. ஆனால் இவன் ஒரு கதை சொல்கிறான். இது மக்கள் யாவண்ணம் ஒரு தன்னை எப்போவுமே ஒரு பெரிய வீரனாக காட்டிக்கொள்வதற்காக அது ஒரே நாளில் சொல்லி முடிய தனியும் போயிட்டு வந்து எப்போ 2008 போனது இப்போ கதை விடுறான். 7 வருஷத்துக்கு பின்னாடி ஒவ்வொன்றா சொல்கிறான். அதான் நான் சொன்னேன், அப்போது நல்ல வேலை இவன் போன நேரத்தில் 2008 ஏஐ இல்லை. இந்த ஏஐ வடிவம் மட்டும் அன்றைக்கி இருந்திருந்தா ஆமை ஓட்டில் போட்டில் போனது காட்டியிருப்பான். பண்ண முடியும். இப்போ ஆமை ஓட்டில் போட்டில் போகணும்னு சொல்லி ஏஐயில் கேட்டோம்னா நம்மளை ஏற்றிக்கிட்டு போவோம். ஆமை மான் கறியில் சாப்பிடலாம். ஏஐ தொழில்நுட்பம் எல்லாத்தையும் மாற்றி தரக்கூடிய ஆற்றல் வாய்ந்ததாக இருக்குது. அந்த வாய்ப்பு அன்றைக்கி இல்லாதனால நம்ம தப்பித்தோம். ஆனால் அவன் அதை அப்படி இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியில் தவறாக பாரதியை கொண்டு போகிறேன். அவர் நிச்சயமாக அந்த விஜில் அமைப்பு இந்த ஆளை ஒரு பேச கூப்பிட்றாருன்னு சொன்னால் அவன் புரிஞ்சிருக்கிறான். நமக்கா என்னதான் தமிழ் தேசியம் பேசினாலும், என்னதான் பெரிய அளவில் தமிழ்நாடை பற்றி பேசினாலும் நமக்கான ஆள் என்று புரிந்து அங்கே பேச கூப்பிடுறான். அவங்களுக்கான வாய்ஸாக பேச வைக்கிறான். அவங்க தனக்கான ஆதரவாக பேச வைக்கிறாங்க. அது அவங்களுக்கான ஆதரவு எது? அவங்களுக்கான ஆதரவு இன்றைக்கு தெளிவாக அவங்க தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. பார்ப்பனர்கள் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. என்ன அவங்களுக்கு என்ன மற்ற அம்பேத்கரை ஏற்றுக்கொள்வார்கள், மார்க்ஸை ஏற்றுக்குவாங்க. ஆனால் பெரியார் மட்டும் அவங்க ஏற்றுக்கிறது இல்லை. பெரியாரால் தான் இங்கே அவர்கள் இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் நுழைஞ்சிட்டாங்க. இப்போ கேரளாவில் கூட ஒரு மேயர், திருவனந்தபுரம் மேயர் தொகுதியில் ஒரு மேயராக வந்துட்டாங்க. அது மேயருங்கிறது ஒரு மிகப்பெரிய பதவி. ஏன்னா எண்ணிக்கையை பொறுத்தா 2-3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வரக்கூடிய நிலப்பரப்பு, அதில் ஒரு வந்துட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் திணறி போனாலும் இங்கே வேணோ துரோகிகளை வச்சு 1-2 வரலாமே தவிர முழுமையாக வர முடியல. அதுக்காக இப்போ ஒரு புதுசாக நேற்று ஒரு செய்தி பார்த்தோம். வேறு என்ன கடைசி முயற்சியாக அமித்ஷா அப்பப்போ வந்துட்டு போயிட்டு இருந்தார். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறாரா? சென்னையில் ஒரு வீடு பார்த்துட்டு இருக்கிறாரா. நிரந்தரமாக தேர்தல் வரைக்கும் தங்கி இருந்து தேர்தல் நடத்த போகிறாரா. வா மகனே வா, நேராக வா. நீ வீடு மட்டும் பார்க்காத, ஒரு தொகுதியில் கூட நில்லு. வச்சு செய்வாங்க தமிழ்நாட்டு மக்கள், ஒன்று வச்சு செய்வாங்க. அந்த அளவுக்கு என்ன காரணம்? அமித்ஷா வந்து வீடு எடுத்து தங்கி ஒரு தேர்தல் ஒரு உள்துறை அமைச்சர் தங்கி நடத்துறாருன்னு சொன்னால் என்ன காரணம்? இதை பெரியார் பூமி, பெரியார் இறுகி போயிருக்கு பெரியார் கொள்கையால என்ற காரணத்தால் தான். அவன் சொல்றான்ல, பார்ப்பன கிடப்பாறை எடுத்து இடிப்போன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கிறான். இது ஏதோ திராவிட கோட்டை என்பது வெறும் மண்ணால் அல்லது செங்கல்லால், கருங்கல்லால் அல்லது காரைகளாலோ சிமெண்டாலோ அல்லது இரும்பாலையோ உருவாக்கப்பட்ட இரும்பு கோட்டை நான் இடிச்சிடுவேன். நிச்சயமாக அப்படி இரும்பால் கட்டப்பட்ட கோட்டை அல்ல, காங்கிரட்டால் கட்டப்பட்ட கோட்டை அல்ல. தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த திராவிட கோட்டை அது சுயமரியாதை மிக்க மக்களால் உணர்வுகளால் உருவாக்கப்பட்ட கோட்டை, பெண்ணுரிமையால் உருவாக்கப்பட்ட கோட்டை. பெண்கள் இன்றைக்கு பார்க்கின்றோம், சாதியற்ற சமூகமாக இங்கே உணர்கின்ற மக்களால் உருவாக்கின்ற கோட்டை. இங்கே மேற்கு வங்கத்திலிருந்து தோழர் வந்திருக்காங்க, அவங்கள வழக்கறிஞர் தான். ஆனால் அவர் பெயரை சொல்லும்போது என்ன சொன்னாங்க? உஜயினி சட்டர்ஜின்னாங்க. உஜயினி தான் அவர் பேர், சட்டர்ஜிங்கிறது கேஸ்ட், ஜாதி. இங்கே நம்ம தோழர்கள் கதிரவனுடைய துணைவியார் இருக்காங்க, இவங்க ராஜனுடைய துணைவியார் இருக்காங்க. அவங்க பேரை கேட்டு பாருங்க. அவங்க என்ன ஜாதின்னு பேர்லையும் கிடையாது, நாம் யாரும் கேட்டுக்கிறதும் கிடையாது, தெரிஞ்சிக்க கூட முடியாது. யாரும் கேட்க மாட்டோம். யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சிகப்பு சட்டையோ கருப்பு சட்டையோ போட்டுக்கிட்டா பின்னாடி இந்த சட்டைக்குள்ள இருப்பது
என்ன ஜாதின்னு அறிய கூட விரும்ப மாட்டான், ஆசை கூட படமாட்டான், வெறுக்கிறது இல்லை, ஆசை கூட படமாட்டான். அந்த எண்ணமே சிந்தனையே யாருக்கும் வராது, யாருக்கும் வராது. அது என்ன காரணம்? பெரியார் விதைத்த மண், பெரியார் பூமி. அதனால தான் அந்த சிந்தனை. பெருமதிப்புக்குரிய தோழர்களே, பெரியார் எது பொது உடைமைக்கு எதிரானவர் அல்ல. இன்றைக்கு பெரியார் அவர்கள் 1932 சுயமரியாதை இயக்கம் தொடங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற போது ஈரோட்டில் மதிப்புக்குரிய ஜீவா அவர்களும் அந்த மீனவ தலைவர் சிங்காரவேலர், மன்னிக்கணும், சிங்காரவேலர், இந்த 3 பேரும் சேர்ந்து ஈரோடு சுயமரியாதை திட்டம் என்று ஒன்று உருவாக்கினார்கள். அப்போ உருவாக்கினார்கள். பெரியார் ரஷ்யாவுக்கு போயிட்டு வந்து தமிழில் முதல்ல மார்க்சினுடைய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அறிக்கையை முதல்ல தமிழில், அப்போ கம்யூனிஸ்ட் கட்சி கூட அதை முதல்ல வெளியிடல, பெரியார் தான் வெளியிட்டார். நாம் அதைத்தான் தொகுத்து தந்தை பெரியார் திராவிட கழகம் இந்த ஜனவரியில் அந்த குடியரசை, முழு குடியரசு தொகுதியை வெளியிட போகிறோம். அந்த காலகட்டத்தில் குடியரசில் ஐயா அவர்கள், ஜீவா அவர்கள் மொழிபெயர்க்கிறாரு, ஐயா அவர்கள் அந்த குடியரசில் வெளியிடுறார். அதே மாதிரி நான் ஏன் நாத்திகனானேன்னு பகத்சிங் எழுதின புத்தகம் முதல்ல பெரியார் தான் தமிழில் கொண்டு வர்றார். அதே போல அம்பேத்கருடைய நூல் அங்கே மகாராஷ்டிராவிலே பம்பாயிலே அவர் மாநாட்டுக்கு அழைக்கின்றார்கள், பேச கூப்பிடுறாங்க. அவருடைய பேச்சை எழுதி அனுப்ப சொல்கிறாங்க. அவர் எழுதி அனுப்புகிறாரு. ஆனால் அவர் பேச்சை பார்த்த உடனே அந்த மாநாட்டை ஏற்பாடு பண்ணவங்க இதையெல்லாம் நீக்கணும்னு சிலதெல்லாம் வரிகளை, பக்கங்களை நீக்க சொல்கிறாங்க. ஆனால் அம்பேத்கர் முடியாதுங்கிறார். அது செய்தி வருது, முடியாதுன்னு சொன்ன உடனே செய்தி வருது. அதை பார்த்தோன்னே பெரியார் சொல்கிறார், இங்கே எனக்கு அனுப்புங்கள், அதை நான் வெளியிடுகிறேன் என்று சொல்லி கேட்டு அந்த உரையை, அவர் வாசிக்கப்படாத உரையை புத்தகமாக கொண்டு வந்து இன்றைக்கு சோமுவும் இந்த அரங்கில் குத்துசி குருசாமி படிப்பத்தில் இருக்கின்ற நூல்களில் ஒன்றாக இருப்பது ஜாதிய ஒழிக்க வழி. புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய நூல். அவர் பேச முடியல மாநாட்டில், ஆனால் அதை தமிழ்நாட்டில் பெரியார் அவர்கள் வெளியிட்டார். இப்படி அது அந்த 30-32களில் கம்யூனிச பிரச்சாரத்தை பெரியாரும் சேர்ந்து செய்கின்ற போதுதான் ஆங்கிலேயர்கள் குடியரசை தடை பண்ணுறாங்க. அப்போ அந்த குடியரசை நிர்வகிப்பது பெரியாருடைய அண்ணன் கிருஷ்ணசாமி, அவருடைய தங்கை கண்ணம்மாள், 2 பேரும் தான் நிர்வாகிகளாக இருந்து நிர்வகிக்கிறாங்க. அதை தடை பண்ணி அந்த 2 பேரும் ஜெயிலுக்கு அனுப்புகிறாங்க. அவங்க 2 பேரும் 30களில் ஜெயிலுக்கு போகிறாங்க. அப்போ உடனே பெரியார் நிறுத்திடல, குடியரசு நிறுத்தலை. உடனே புரட்சின்னு ஒரு பத்திரிகை நடத்துகிறார். அதே தான் பேர் மட்டும் மாத்துறார், புரட்சின்னு வருது. அதையும் தடை பண்ணுறாங்க. அப்போ உடனே பகுத்தறிவுன்னு கொண்டு வர்றார். தொடர்ந்து பெரியார் தமிழுக்கு எதிரின்னு இப்போ இங்கே வந்திருக்க நாம பேசும். அவர் பெரியார் அந்த கொண்டு வந்த பத்திரிகைக்கு பூரா தமிழில் தான் பேர் வச்சார். அதுவும் சமூகத்துக்கு விடுதலைக்கும் அறிவுக்கும் சார்ந்த தலைப்புகள், குடியரசு, பகுத்தறிவு, புரட்சி, ரிவோல்ட், இப்படி தான் பேர் வச்சார். அப்படி ஐயா அவர்கள் அந்த பிரிட்டிஷாருடைய நெருக்கடி அதிகமாகின்ற காலகட்டத்தில், அதே நேரத்தில் பார்ப்பன ஆதிக்கம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருந்த நேரத்தில், கல்வி என்பதே இந்த பார்ப்ப அல்லாத மக்களுக்கு இல்லாத காலத்தில், வேலை வாய்ப்பும் சற்றும் கல்வி இல்லாத போது வேலை வாய்ப்பு எங்கே இருக்கும், அது இல்லாத நேரத்தில் முழுக்க அரசு பதவியில் பார்ப்பவர்கள் மட்டுமே இருந்தபோது நம் மக்களை படிக்க வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பெரியார் அந்த சுயமரியாதை இயக்க பிரச்சாரத்தை முன்னெடுப்பது முதன்மையானது என்ற காரணத்துக்காக அவர் பொது உடைமை இயக்க பிரச்சாரத்தை நிறுத்தி கொள்கிறார். அதில் தான் முரண்பட்டு ஜீவாவும் சிங்காரவேலரும் ஐயா விட்டு விலகி போயிடுறாங்க. ஆனால் பெரியார் தொடர்ந்து நடத்துகிறார். ஆனால் அது வெறும் பகையாக இல்லை, அவர் தோழமையாகத்தான் விலகி போனாங்களே தவிர அந்த யாரும் பகையாக இல்லை. அதுக்கு பின்னாடி பிரிட்டிஷ்காரன் கம்யூனிஸ்ட் கட்சியை தடை பண்ணுறான். தடை பண்ணும்போது இங்கே குத்தூசி குருசாமி பெயர், இந்த படிப்பகம் தமிழ்நாட்டிலேயே இங்கே தான் நம்ம குத்தூசி குருசாமி படிப்பகம்
வைத்திருக்கின்றோம். 2006 மதிப்புக்குரிய பொது உடைமை தலைவர் தோழர் பாண்டியன் அவர்கள் தான் வந்து திறந்து வச்சார். அந்த குத்தூசி குருசாமி விடுதலை எழுதுறார். என்ன எழுதுறார் தெரியுமா? 65 தடை பண்ணி 60களில் தடை பண்ணியிருக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சி. அப்போ தலைமறை வாழ்க்கை எல்லாரும் மணலி கந்தசாமி, அப்போ அன்னைக்கு இருந்த மதிப்புக்குரிய இறந்து போன தலைவர்கள் நிறைய பேர் தலைமறைவாக இருக்கிறாங்க. அப்போது மணலி கந்தசாமியை பிடித்து கொடுத்தால் இத்தனாயிரம் ரூபா பரிசு, இன்னும் ஆயிரக்கணக்கான ரூபாயை பரிசு என்று காவல்துறை அறிவிக்குது. இவர் விடுதலையில் எழுதுகிறார், குத்தூசி குருசாமி எழுதுகிறார். தோழர்களுக்கு அவர் கிண்டல் பண்ணி தான் எழுதுவார். அதனால தான் குத்தூசிங்கிறதே பலசரக்கு கடையில் பலசரக்கு மூட்டைன்னு பொது தலைப்பு, அதில் குத்தூசிங்கிறது ஒரு பேர். அந்த மூட்டையை குத்தி சாம்பிள் கேட்டோம்னா, அரிசி பருப்பு சாம்பிள் கேட்டால் குத்தூசி குத்தி கொஞ்சம் கையில் கொடுப்பாங்க, அதுக்கு பேர் தான் குத்தூசி. அப்படி பலசரக்கில் சாம்பிள் எடுக்கிற குத்தூசி அந்த தலைப்பில் எழுதுகிறார். எழுதும்போது, தோழர்களே, நமது மதிப்புக்குரிய பொது உடைமை இயக்க தலைவர்களை தேடுறாங்களா, எங்கேயாவது யாராவது பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி கொடுங்க, இத்தனாயிரம் ரூபா நமக்கு கிடைக்கும், பரிசு கிடைக்கும், நீங்கள் அது ஒன்று அரசாங்கம் கேட்டுக்குது, நாமெல்லாம் அரசு கட்டுப்பட்டவங்க, தாராளமாக கண்டுபிடிச்சி கொடுங்க, மணலி கந்தசாமி எங்கே இருந்தாலும் பிடிச்சி கொடுங்க அப்படின்னு எழுதும்போது, மணலி கந்தசாமி பக்கத்தில் உட்கார்ந்துட்டு இருக்காரு, குத்தூசி குருசாமி பக்கத்தில். அவர் தலைமை வாழ்க்கையில் மணலி கந்தசாமியை பாதுகாத்து வைத்து கொண்டு கிண்டலாக எழுதுறார். அப்படி எழுதுறார். எதுக்கு சொல்ல வர்றோம்னா, அன்றைக்கு எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் பணிகள் வேறாக இருக்கலாம், நான் வேறு தளத்தில் பணியாற்றி கொண்டு இருந்தாலும் பொது உடைமை இயக்கத்துக்கும் பெரியாருக்கும் வேற்றுமையே கிடையாது, இல்லாத நிலையில தான் பண்ணாங்க. இன்னொரு செய்தி கூட, நல்ல கண்ணும் நானும் தொடர் ஓவியா பெண்ணியலாளர் ஓவியாவும் நாங்கள் நாகர்கோயில் ஒரு திருமணத்தை கலந்துக்கிட்டோம். அப்போது ஒரு செய்தியை சொன்னார் நல்ல கண்ணு, இந்த மாதிரி சுயமரியாதை திருமணங்கிறது ஐயா அவர்கள் நடத்தி வைப்பதை நான் பார்த்தேன். எனக்கு என்ன அனுபவம்னு சொன்னால், ஜீவா அவர்களுடைய மகளுக்கு திருமணம் பண்ணணும் அப்படின்னும் போது பெரியார் நல்ல கண்ணு அன்னைக்கு இருந்த நல்ல கண்ணு தோழர்கிட்ட, எங்கேயாவது மாப்பிள்ளை இருந்தால் பாருங்கள், ஜீவாவுடைய மகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க சொல்கிறாராம். நல்ல கண்ணும் தோழர்களும் இன்னைக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க. மாப்பிள்ளை பார்த்து திருமணம் பெரியார் தலைமையில் திருச்சியில் பொது மாளிகையில், பெரியார் மாளிகையில் பிரியாருடைய செலவிலேயே அன்றைக்கு ஜீவாவுடைய மகளுக்கு திருமணம் நடத்தி வச்சிருக்கார். ஜீவா பிரிஞ்சு இறந்த பின்னாடியும் ஜீவா மேலே பற்றோடு இருந்திருக்கார் பெரியார். ஜீவா வேறு தளத்தில் தான் பேசிட்டு இருக்கார். அவர் ராமாயணத்தை பற்றி பேசிட்டு இருக்கார், பெரியார் ராமாயணத்தை எதிர்த்து பேசிட்டு இருக்கிறார். ஆனாலும் இந்த தோழமை நீடித்தது, இருந்து கொண்டிருந்தது. ஆகவே நாம் இந்த வகையில் இன்றைக்கு பாரதியை அவர் சொல்லுகின்ற காரணத்தால் அந்த கிடப்பாறைங்கிறது அவன் இடிச்சிடலான்னு, நீங்கள் அணு டைல்ஸுன்னு ஒன்று விளம்பரம் வரும், அணு டைல்ஸ். அதில் அந்த டைல்ஸில் ஒருத்தர் கடப்பாறை இழுத்துக்கிட்டு வருவான். உடனே மேனேஜர் சொல்லுவான், பார்த்து கடப்பாறை இது டைல்ஸு காயமாகிற போகுது அப்படின்பான். இவன் திருப்பி பிடிச்சி கடப்பாறை இது டைல்ஸு காயமாகலை, கடப்பாறை தான் காயமாயிருச்சுமா, தேஞ்சு போச்சுமா, கடப்பாறை தான் தேஞ்சு போச்சுமா. ஆனால் இந்த கடப்பாறைகள்லாம் நிறைய கடப்பாறைகளை பெரியார் பார்த்துட்டார். இப்போ அதனால் நாம் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் இளைஞர்களை காயடிக்கிறானே, இளைஞர்கள் இந்த பொது உடைமை இயக்கத்துக்கு வர வேண்டிய இளைஞர்களை, திராவிட இயக்கங்களுக்கு வர வேண்டிய இளைஞர்களை வீணாக்கிறானே என்ற நம்ம ஆதங்கத்தில் தான் நாம் அவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய அளவில் நாம் இது கருத்துக்களை எடுத்து சொல்ல வேண்டிய கட்டத்தில் பாரதியை பற்றியும் பாரதி உடைய வரிகள் எழுத்து நடை எதுவாக இருந்தாலும் கருத்தில் முரண்பட்டு தான் நிற்கிறார். அதனால பார்த்தீங்கன்னா செந்தமிழ் நாடுன்னு போதில்லைன்னு பாடுறார். ஆனால் நான் எங்களுக்கெல்லாம் அங்கே விஜிலில் கூப்பிட்டு அவர் நடத்துகிறாங்க, பாரதியை பற்றி பேச சொல்கிறாங்களே, ஆனால் அதே பார்ப்பனர்கள் அந்த தமிழை ஏற்றுக்கிறாங்களா? நீங்கள் சங்கராச்சாரியார் தமிழ் தாய் வாழ்த்து பாடுறாங்க, அவர் உட்கார்ந்துக்கிட்டே இருக்கிறார், எந்திரிச்சு நிற்கல, எல்லாரும் எந்திரிச்சு நிற்கிறாங்க. பெரியார் தமிழை காட்டு மிராண்டி மொழியினர், அதுக்கு நிறைய விளக்கம் எல்லாம் நம்ம சொல்ல முடியும் இருக்குது. அந்த பெரியார் தான் எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார்.
தமிழ் வளரணும், அறிவியல் மொழி ஆகணும்னு சீர்திருத்தம் கொண்டு வந்ததுனால தான் இன்னைக்கு செல்போன்லேயே உட்கார்ந்த இடத்துல டைப் பண்ணுறோம். உட்கார்ந்த இடத்துல இருந்து செய்தியை டைப் பண்ணுறதுக்கு காரணம் எழுத்து குறைஞ்சதுனால. அந்த மாதிரி அக்கறை எடுத்துக்கிட்டார் பெரியார். ஆனால் தமிழுக்கு எதிரி இல்லை. அப்போ அந்த தமிழ்தாய் வாழ்த்து பெரியார் இருக்கும்போது பாடப்படுது, தேசிய கீதம் பாடப்படுது. ஐயா அவர்கள் தேசிய கீதத்தை இந்தியாவை ஏற்றுக்கிட்டது இல்லை, தனித்தமிழ்நாடு கேட்கிறார். ஆனாலும் சபை நாகரிகம், சபை பண்பு என்பது பெரியார்கிட்ட போல யார்கிட்டையும் பார்க்க முடியாது. அந்த தள்ளாத வயதுல 95 வயசுல கடைசியா தமிழ்தாய் வாழ்த்துக்கு அரசு விழாவிலே எந்திரிச்சு நிற்கிறார். 2 பேர்த்த தூக்க சொல்லி நிற்க முடியாம 2 பேர், அவர் நிற்கல, 2 பேர் தூக்கி தோல்ல நிற்க வச்சுட்டு இருக்கிறாங்க மரியாதை கொடுக்கணுங்கிறதுக்காக. ஆனால் சின்ன பையன் சங்கராச்சாரியார், இப்போ இருக்கிற சங்கராச்சாரியார் வயசு அதிகம் போனால் ஒரு 40 தான் இருக்கும். உட்கார்ந்துருக்காரு, செனப்பண்ணி மாதிரி உட்கார்ந்துருக்காரு. தமிழுக்கு தமிழ்தாய் பாடுறாங்க, கொஞ்சம் கூட அசையாம உட்கார்ந்துருக்காரு. இதுல யார் தமிழை வெறுக்கிறான், யார் தமிழுக்கு மரியாதை கொடுக்கல? அப்போ எங்க கேள்வி எல்லாம் செந்தமிழ்நாடுன்னு போதிலே நமக்கு சொல்லிட்டு அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களா என்பதுதான் கேள்வி. அவர்கள் ஏத்துக்கலையே. இவரே பாரதியாரே ஏத்துக்கல. என்ன பண்றாரு? 1921 மொழி விவாதம் வரும்போது இந்தியா ஆங்கிலமான், தேசிய மொழி இந்திய ஆங்கிலமான் வரும்போது ஒரு பகுதி ஆங்கிலம் வேணும், ஒரு இந்தி வரும்போது இவர் குறுக்க போந்து சமஸ்கிருதம் இருக்கட்டுங்கிறார். நல்ல தீர்ப்பு. குரங்க ஆப்பங்கின கதை. இந்தி சமஸ்கிருதம் வேணுங்கிறார். அப்ப சமஸ்கிருதம் தான் அவருடைய மனதில் இருக்கு. இப்படி நிறைய முரண்பாடுகள் இருக்கின்ற காரணத்தால் நாம் அதை தெளிவுபடுத்த வேண்டிய கட்டத்தில் தான் இருக்கின்றோமே தவிர இது மற்ற இயக்கங்களுக்குள்ளான முற்போக்கு இயக்கங்களுக்குள்ளான மோதல்களாய் அல்ல என்பதை தெரிவித்துக் கொண்டு, தோழர்களே, இன்றைக்கு மதிப்புக்குரிய ஐயா அதிகமானவர்கள் இங்கே நமக்கு ஏராளமான அறிவு சார்ந்த நல்ல தலைப்பு, அறிவு சார்ந்த நூல்களை இந்த சமூகத்துக்கு தான், அது குடியரசு குருசாமி படிப்பகத்துக்குன்னு சொல்ல, சமூகத்துக்கு தான். ஏன்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சமூக மக்களுக்காக வழங்கியிருக்கார். அது இன்னொன்று, மற்றவங்கெல்லாம் வீடு காலி பண்ணணும் போகணும்னு நிறைய புத்தகம் இருக்கும்பாங்க. போய் பார்த்தா நிறைய பழைய அகிலன் கதை, அகிலனுடைய சாகில்யன் கதை, அகிலனுடைய கதை, இதுக்கு தான் நிறைய இருக்கும். அது அறிவு சார்ந்தது இருக்காது. ஆனால் மதிப்புக்குரிய அதிகமானவர்கள் இங்கே ஏன்னா அவர் இங்கே ரவிக்குமார் சொல்லும்போது சொன்னார், நிறைய நம்ம சமூகத்துக்குள்ள நிறைய இயக்கங்கள் இருக்கு, எல்லாம் ஐயா அதிகமானிலிருந்து வந்தது தானே. எங்களுக்கு ஒரு பெருமை, எத்தனை இயக்கத்துக்கும் நிறுவனர் அவருக்கு பெரியார் நிறுவனர். நாங்கள் ஆர்எஸ்புரத்தில் கஸ்தூரி தலைவர் அவர் வீட்டுக்கு தான் போவோம். நான் மாணவராக இருப்பேன், சைக்கிளில் தான் போவோம். சித்தாவூர்லேருந்து சைக்கிளில் தான் போவேன். விடுதலை அங்கே தான் படிக்க முடியும். போய் அங்கே தென்னையில் உட்காந்து படிச்சுட்டு வருவோம். அப்போது காமராஜபுரத்தில் இவர் இருக்கார். அப்போ காமராஜபுரத்தில் அன்னைக்கு இருந்த தோழர்கள் செல்வராஜ், ராஜமாணிக்கம், இந்த தோழர்கள் இருக்காங்க. அவர் குடியிருந்தது அங்கே தான். இவங்கெல்லாம் ஒன்றா இருப்பாங்க. அப்போது தொடக்கம் அவரும் பெரியார்கிட்டிருந்து திராவிட கழகத்திலிருந்து தான் தொடங்கி வந்தவர். அந்த வகையில் அவருடைய பணி, அவருடைய திருமணத்தை கூட இந்த துண்டறிக்கையில் காட்டியிருக்கிறாங்க. அதுலேயும் எனக்கு ஒரு பெருமை. அவருக்கு திருமணத்துக்காக சென்னைக்கு அவருடைய துணைவியாரும் அவரும் ஒரே நிறுவனத்தில் பணியாற்றினவங்க. காதல் திருமணம் தான், சாதி மறுப்பு திருமணம் தான். சொன்னபடி சொல்றது ஒன்று செய்யறது ஒன்றுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த நீலச்சட்டையும் கருப்பு சட்டையும் சிகப்பு சட்டையும் சொன்னதைத்தான் செய்வோம், செய்வதைத்தான் சொல்லுவோம். அந்த வகையில் அது சாதி மறுப்பு திருமணம். அப்போது ஆசிரியர் ஐயா வீரமணி அவரிடத்துல திடலுக்கு போய் அழைச்சிட்டு போய் நானும் அங்கே இருந்த ஐயா ஆசிரியர் திருமணம் நடத்தி வைக்கும் போது நான் கூட இருந்தேன் என்பது எனக்கு ஒரு பெருமையாக்குரியது. அந்த வகையில் தொடர்ச்சியாக இன்றைக்கு அவர்கள் ஏதோ அதிகமானவர்கள் ஒரு ஆதித்தமிழர் பேரவை அல்லது அருந்ததிய மக்களுக்கான இயக்கம் என்று மற்றவர்கள் நினைத்து விடக்கூடாது. அது தேவை. பெரியார் என்ன சொல்றார்? யாருக்கு அவசர தேவையோ, யாருக்கு உடனடியான தேவை இருக்கின்றதோ அவர்களுக்கு உடனடியாக நாம் உதவ வேண்டிய கட்டத்தில் இருக்கின்றோம்.
எப்படி அம்பேத்கர் சொன்னது மாதிரி அடுக்கப்பட்ட மூட்டைகளை அடிமூட்டையாக இருப்பவர்களைத்தான் முதல்ல அந்த மூட்டையை தான் மீட்கணும். எல்லா மூட்டையும் தேவைதான், ஆனால் அடிமூட்டையா இருக்க, அதுதான் அதிகமான அழுத்தத்தை தாங்கிட்டு இருக்க அந்த மூட்டையை நாம் முதல்ல காப்பாற்ற வேண்டும் என்ற சிந்தனையில் தான் அதன் மீது கவனம் செலுத்தி அதுக்கான ஒரு இயக்கமாக இன்றைக்கு முன்னெடுத்தார். எல்லாருக்கும் நாங்கள் திராவிடர் கழகமாக இருந்தாலும் பெரியார் இயக்கமாக இருந்தாலும் பொதுவான சாதி ஒழிப்பு இயக்கம் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் தாழ்த்தப்பட்டவர்களுக்குமான இயக்கமாக இருந்தாலும் நாம் முதல் பணியாக செய்ய வேண்டியது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான பணியாகத்தான் நாங்களும் செய்ய வேண்டும். அதுதான் எங்களுடைய எண்ணம், அதுதான் அப்படித்தான் நாங்களும் செயலாற்றி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் அவர் இயக்கத்தால் அருந்ததிய மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் செயலாற்றுகின்ற இயக்கமாக வைத்து கொண்டிருந்தாலும் நோக்கமெல்லாம் செயலெல்லாம் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான பணியாகத்தான் அவர் முன்னின்று எடுத்து செய்திருக்கின்றார். தமிழர்களுக்கானது தான். இப்போ இங்கே காமராஜர் சொன்னார்ல, போன வாரம் நடந்த அந்த சரஸ்வதி நாகரிகம் அரங்கு அந்த போராட்டத்தை சொன்ன உடனே ஐயா அவர்கள் நமது பொதுச் செயலாளர் தோழர் ரவிக்குமார் தலைமையில் ராவணன் எல்லாம் வந்து ஏறக்குறைய 20-25 தோழர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி மோடி கருப்பு கொடி காட்டுகின்ற போது அது ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு பிரச்சனைக்காக காட்டல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு எதிர்ப்புக்காக காட்டினது. அதில் ஐயா நான் அதிகமான அவர்களே வந்து முன்னின்று அந்த போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தணும். அப்படி எல்லா வகையிலும் தோழர்களே, எல்லா வகையிலும் இப்போ நீலவேந்தன் மறைஞ்சிருக்கார். அவரு நாம ஈழ பிரச்சனையில இராணுவ வண்டிகளை மறித்து போராடணும். அதுக்கு முன்னாடி வந்தான் ஈழவேந்தன், வந்து கலந்துக்கிட்டு எங்களோட தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் சிறையில் இருந்தார். அது ஒரு ஜாதிய பிரச்சனையா? இல்லை, ஒரு ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான பிரச்சனை. ஆகவே ஐயா அதிகமான அவர்களும் அவர் அமைத்திருக்கின்ற அமைப்பும் ஏதோ ஒரு சாதிய அமைப்பென்று நாம் நினைத்து விடக்கூடாது. ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான அமைப்பு அது. அந்த அமைப்போடு தோளோடு தோள் நின்று நாமும் பாடுபடுவோம். அந்த வகையில் ஐயா அவர்கள் இந்த நூல் இங்கே மட்டும் தரல, காந்திபுரம் பெரியார் படிப்பகத்துக்கும் அவர் மன்னிக்கணும். அவர் எடுத்துக்க சொன்னார். நான் மறந்துட்டேன், வெளியூரில் இருந்தேன், ஃபோன் பண்ணும்போது மறந்துட்டேன். நான் அதுக்கு பின்னாடி அவரே அங்கே கொடுத்து அனுப்பி அது ஒரு நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் பெட்டியில் இருக்குது. நாங்கள் இங்கே இதுக்கு முன்னாடியே ஞானி ஐயா கொடுத்துருந்தாரு. அதே மாதிரி புலவர் அரங்கராசன், சோமனர் அரங்கராசன் கொடுத்துருந்தாரு. அதெல்லாம் அடுக்கியிருக்கிறோம். இன்னும் இதை அடுக்குவதற்கு இன்னொரு ரேக்கு தயார் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் எடுத்து அடுக்குவோம். எப்படி அவர் தான் பெற்ற சொல்லுவாங்களே, தான் பெற்றது எல்லாரும் பெறணுங்கிறனால அந்த தேர்ந்த நூல்களை நம்ம கொடுத்து இந்த சமூகத்துக்கு பயனளிக்கின்ற அவருக்கு நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இன்னொன்று குறிப்பு, இங்கே சொன்னார்ல, தோழர்கள் சொன்னாங்க அவனாசியில் தோத்துட்டார் இவர் அலி சொன்னார் தோத்துட்டாருன்னு சொல்லி. நிச்சயமாக இந்த தடவை நிற்கிறாரு, நாம் தோக்க விடமாட்டோம், ஜெயிப்போம். தோல்விங்கிற வார்த்தை நமக்கு வேண்டியதில்லை. வெற்றி பெறுவார், நிச்சயம் வெற்றி பெறுவார். அன்னைக்கு ஏதோ நாம் நிச்சயமாக ஒன்றும் அவருக்கு மக்கள் அவரை வெறுக்கலை. அன்னைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சிறு அமைப்புகள் மற்ற அரசியல் சூழலால் அவர் தோற்றிருக்கலாமே தவிர இந்த முறை திராவிட மாடல் ஆட்சி 200க்கு 200 வெற்றி என்ற போது அந்த 200ல் மதிப்புக்குரிய தோழர் ஐயா அவர்கள் அதிகமானவர்களும் சட்டமன்றத்துக்கு போகிறார். நமக்காக குரல் கொடுப்பார். நாம் துணை நிற்போம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி.